கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் பிறந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக காரியங்களுக்கு, பொல்லாங்கான காரியங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ளும் போது எந்த பிசாசின் கிரியைகளோ பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? வேத வசனத்தினாலே நம்மை காத்து கொள்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 1ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மீது நம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நாம் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோமோ ஒவ்வொரு நாளும் இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, பொல்லாங்கான காரியங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளும் போது பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது, பிசாசு நம்மை தொட முடியாது, நம்மை வேதனைப்படுத்த முடியாது. நாம் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு பக்தியுள்ள ஜனங்களாய் வாழும்போது எந்த பிசாசு நம்மை தொட முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாம் காத்து கொள்ளும் போது நம் பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளே தேவ பக்தி இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய், சுத்தமான இருதயம் உள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ள சந்ததியாக வாழ்கிறோமா? இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்கிறோமா? இந்த உலகம் பாவம் நிறைந்தது, பொல்லாங்கு நிறைந்தது, தீமை நிறைந்தது. இந்த பொல்லாத உலகத்திலே பாவமான காரியங்களை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய கிருபைகளையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த உலக பாவங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலக காரியங்கள், உலக துன்மார்க்க ஜீவியத்திலே நாம் விழுந்து போய்விடக்கூடாது. பொல்லாங்கன் நம்மை தொடுவதற்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. இந்த உலகம் பொல்லாங்கு நிறைந்தது, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், நம் தேவனுடைய பிள்ளைகள், நம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ள பிள்ளைகள் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து புது பலனை, புது கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பிரியமானவர்களே, நம் தேவனால் பிறந்தவர்களாய் வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும் போது எந்த சத்துருவின் கிரியைகளை நம்மை மேற்கொள்ள முடியாது. பிசாசுக்கு நம்மை தொட எந்த அதிகாரமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த உலக சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, உலக அசுத்தமான காரியங்களில் விழுந்து போகாதபடிக்கு வசனத்தின்படி வாழ்வோம். பொல்லாங்கான காரியங்கள், இந்த உலக இச்சைகளுக்கு அடிமையாய் வாழாதபடிக்கு பாவத்தை மேற்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே கண்ணீரோடு உபத்திரத்திலே வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமை விளங்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க, உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.